அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் ஈமானுடனும் நலமுடனும் வாழ எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உதவி செய்வானாக. ஆமீன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழுகையில் நிற்கும்போது எந்த மாதிரி நம்ம நின்று தொழுகணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளில் பெரும்பாலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தொழுகையில் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறது, கை எடுக்கிறது, தலையை சொரிகிறது, இந்த மாதிரியான செயல்கள் நம்ம அறியாமையினால் அதிகமாக செய்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஹதீஸ் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் அமைதியாக நிற்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயார் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. நான் ஒரு தடவை தொழுகையில் இந்த பக்கம் அந்த பக்கமாக அசைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னை கடுமையாக அதட்டினாங்க. அவங்க அதட்டினதுனால நான் பயந்து போய் தொழுகையை முறிக்கிற அளவுக்கு ஆயிட்டேன். பிறகு அவங்க உங்களில் எவரேனும் தொழுகிறதுக்கு நின்னால் தன்னுடைய உடலின் உறுப்புகள் அனைத்தையும் அமைதியாக வச்சுருங்க. யூதர்கள் ஆடுறது மாதிரி நீங்கள் ஆடக்கூடாது. ஏன்னா தொழுகையில் உறுப்புகள் அமைதியாக வச்சிருப்பது தொழுகையை நிரப்பமாக ஆக்குவதில் ஒரு பகுதியாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொழுகையில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி கொண்டு வர்ற வானவரை எதிர்பார்த்து அதிகமான நேரம் வானத்தின் பக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கும் வழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒருத்தவங்க இப்போ வராங்கன்னு சொன்னால் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தானே இருப்போம். அந்த மாதிரி நபி அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, தொழுகையில் கூட வானத்தின் பக்கமாக பார்வையை உயர்த்தியிருக்காங்க. அப்போ கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்களின் தொழுகையில் பயபக்தியுடன் இருக்கும் முஹ்மீன்கள் வெற்றியடைந்து விட்டனர் அப்படிங்கிற அந்த ஆயத்து இறங்குச்சான். அப்போ உடனே அந்த ஆயத்து இறங்குனதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கிட்டாங்க. சஹாபாக்களும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டு இருந்தவங்க கூட அவங்க அதிலேருந்து அந்த ஆயத்து இறங்கிய பின்னாடி ரொம்ப அமைதியாக தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளச்சத்தோட அமைதியான முறையில் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தோட நின்று தொழுகக்கூடிய தொழுகையாக நம்ம தொழுகை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம அனைவரும் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.